பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. கரத்தை மேல உயர்த்தி ஒருவட்ட அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நல்லவர். இயேசு உயிர்த்தெழுந்தார். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய ஈஸ்டர் நல் வாழ்த்துக்கள். உயிர்த்தெழுந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமென். அல்லேலூயா. விசேஷமாய் இந்த நாளிலே ஒரு காரியத்தை நாம் ஞாபகத்துக்குள்ள வைத்துக் கொள்ளணும். இயேசு நமக்காய் மரித்தார். எப்படி மரித்தார்? கோரமாய் மரித்தார். கோர சிலுவை. வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. நான் உயிர் தெழுப்புவேன் அப்படின்னு விசுவாசிக்கவில்லையா? யாரை பார்த்து சொல்லுகிறார்? அந்த மரியாளும் மார்த்தாளையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், மரித்தாலும் நான் உயிர் தெழுப்ப செய்வேன் நீ விசுவாசிக்கவில்லையா அப்படின்னு ஆண்டவர் கேட்டபோது, மெய்யாக வேதத்துல வாசிக்கும் போது ஆண்டவர் மரித்தவனை கர்த்தர் உயிர் தெழுத்தினார். ஆமென். அல்லேலூயா. மரித்தவனை கர்த்தர் உயிர் தெழுப்ப முடியும் அப்படின்னா அவர் மரித்து அவர் உயிர் தெழுவது அது பெரிய விஷயம் அல்ல. ஆனா இந்த ரோமருடைய அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுகிறது? அந்த அரசாங்கம் எல்லாம் கூடி ஒரு காரியத்தை செய்கிறது. என்ன யோசிக்கிறாங்க? இந்த வஞ்சகன், அப்படிதான் சொல்றாங்க. வஞ்சகன் அப்படின்னா பொய் சொல்லுகிறவன். இந்த வஞ்சகன் அவன் மரித்த 3ஆம் நாளிலே உயிர் தெழும்புவேன் அப்படின்னு சொன்னபடி, அப்படிதான் வசனம் சொல்லுது. எழும்புவானோ என்னவோ காவலர்களை போட்டார்கள். அவங்க நினைச்சாங்க இயேசு சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக கொரடாவில் அடித்த போது மௌனமாயிருந்தார். ஒருவன் பலத்தின் மிகுதியினால் அவன் கன்னத்தில் அறைந்த போது அவர் மௌனமாயிருந்தார். சிலுவையில ஆணிகள் கடாவின போது மௌனமாயிருந்தார். அல்லது ஈட்டியில குத்தப்பட்ட போது அவர் மௌனமாயிருந்தார். எதையும் பேசாமல் மௌனமாயிருந்தார். எல்லாம் நினைச்சாங்க இவர் இப்படிதான் இருப்பாரு, நம்ம இப்படிதான் இருப்போம். அவர் எழும்பின உடனே போர் சேவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாருக்கும், அல்லது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் தெரியுமா? எழும்புவாரு, நீங்க என்ன பண்ணணும்? அப்ப இது யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்க? புரியல. புறஜாதியினர், ஆண்டவர் அறியாதவர்கள், கொலை செய்தவர்கள், நிந்தித்தவர்கள், திட்டினவர்கள், அடித்தவர்கள், இவர் வேணான்னு சொன்னவங்க, அவர்கள் நம்புறாங்க. ஆனா சில நேரத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன சொல்லப்படுகிற, சீஷர்கள் என்ன சொல்லப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகள், அவரோடு கூட இருக்கிறவர்கள், இவர்களுக்கு சாப்பாடு கொடுத்தவங்க, அல்லது இவர்களை நடத்தின கர்த்தர், அவரை இவங்க என்ன பண்ணிட்டாங்க? 11 பேரு காணோம். ஆனா இந்த அரசாங்கம் நம்புது, வேதபாரகர் நம்புறாங்க, கயப்பா அவங்க நம்புறாங்க. போர்ச்சவர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது, கல் வைக்கப்பட்டிருக்கிறது, கல்லுக்கு முத்திரை போடப்பட்டிருக்கிறது. அப்படின்னா சீல் பண்ணப்பட்டிருக்கு. ஏதாவது நம்ம லாக் பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் சீல் அடிப்பாங்க தெரியுமா? அந்த கவர்மெண்ட் சீல் அடிச்சா ஓபன் பண்ணக்கூடாது. ஓபன் பண்ணினா அது சட்டப்படி குற்றம், செய்யக்கூடாது. அந்த சட்டத்தை அல்லது அந்த முத்திரை போட்டிருக்காங்க. யாரும் அதை திறக்கவே கூடாது என்கிற ஒரு கட்டாயம். அப்ப சீஷர்கள் போய் யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு அந்த ரோமருடைய அந்த அரசாங்கத்துடைய முத்திரை போடப்பட்டிருக்கிறது, காவல் வைக்கப்பட்டிருக்கிறது, பலசாலிகள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நல்ல கவனிங்க. அவன் நினைச்சாங்க இந்த கல்லை புரட்ட முடியாது அப்படின்னு நினைத்து ஒரு பெரிய கல்லை கொண்டு வந்து அந்த பெரிய அல்லது அந்த கல்லறைக்கு குறுக்க வைத்தாங்க. பழைய காலங்களிலே இஸ்ரவேல் தேசங்களிலே அவர்கள் என்ன செய்வார்களாம்? இந்த மலைகளை அவர்கள் அப்படியே நோண்டி சின்ன குகையிலாய் பண்ணி தங்களுக்கு தாங்களே அவர்கள் அல்லது இந்த டூம்ஸ் பண்ணி வச்சுப்பாங்க, கல்லறைகளை ரெடி பண்ணி வச்சுப்பாங்க. ஒருத்தர் உயிரோடு இருக்கும் போதே கல்லறையில ரெடி பண்ணி வச்சுப்பான். நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? உங்களுக்கு சொன்னா நீங்க கோச்சிப்பீங்க. நல்ல நாள் எங்களை பார்த்து பாஸ்ட் என்ன நான் பேச்சு பேசுற தெரியுமா அப்படின்னுவீங்க. அதனால எனக்கு நான் ஒரு கல்லறை கட்டி வச்சேன், நீங்க என்ன சொல்லுவீங்க? உனக்கு விசுவாசமே அப்படி எல்லாம் கிடையாது. அப்போ நீ என்ன சாகாம இருப்பியா? ஏசப்பாவ நீ செத்தால உயிர்த்து உடனே எழுதி வந்துருவியா? எல்லாருக்கும் மரணம் உண்டுங்க. முதல் மரணம் உண்டு.
கர்த்தர் சொல்லுகிற இரண்டாவது மரணத்தை தப்பித்துக் கொள்ளும்படிதான் இயேசுவை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். இந்த சரீரம் ஒளிந்து போக மட்டுமாய் நம்மள பரிபூரணமாய் கர்த்தர் மரணத்தை ஒப்பு கொடுப்பார். ஆனா இரண்டாவது மரணமாகிய அந்த மரணத்தை தப்பிப்பதற்கு தான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்களை கர்த்தர் பரலோக ராஜ்யத்தை கொண்டு போகிறார். நீங்க நல்ல ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. ரெண்டு காரியம். இயேசுவை அறியாதவர்கள் தான் சொல்றாங்க எழும்புவார்னு. கூட இருந்து படுத்து எழுந்து சாப்பிட்டு பிரயாணம் பண்ணி கூடவே இருந்த அற்புதங்களை கண்ட ஆச்சரியங்களை கண்ட இது வரலாம் பார்த்திடாத அதிசயம் அந்த கடல் மேல் நடந்து வர்றது எல்லாத்தையும் பார்த்த சீஷர்கள் இன்னைக்கு எங்க? இன்னைக்கு கிறிஸ்தவர்களா இருக்கிற நாம தான் ஆண்டருடைய காரியங்கள், ஆண்டுடைய வசனங்கள், அவருடைய வார்த்தைகளை மறந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆனா புற ஜாதியினருக்கு சில பேர் சொல்லுவாங்க இயேசு செய்வாருங்க, நான் இயேசுவை நம்புறேங்க, அவரு பண்ணுவாருங்க, அவர் நன்மை செய்வாருங்க, என் கடனை தீர்ப்பாருங்க, என் பிரச்சனையை மாற்றுவாருங்க, என் வியாதியை சுத்தமாக்குவாருங்க அப்படின்னு நம்பிக்கை விசுவாசம் புறஜாதிகள் இருக்கிறது. ஆனா கர்த்தரை நம்புகிற நமக்கோ சில நேரங்களிலே அவர் சொன்ன வார்த்தை மேல விசுவாசம் இல்லாதபடியினால் இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், ஆண்டவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் மெய்யாகவே ரட்சிக்கப்படுவான் வேதத்துல வாசிக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. சொன்னபடியே இறைசன். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கலாம். நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன், அவர் இங்கே இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம். தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று சொல்லி அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள், அவர் உங்களுக்கு முன்பே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். ஓகே, நல்ல கவனிங்க. இந்த இடத்துல தூதன் இப்படியாய் சொல்லுகிறான். இந்த ஸ்ரீகள் போகிறாங்க. இந்த ஸ்ரீகள் என்ன பண்றாங்கன்னா தூப வர்க்கங்களை கொண்டு போறாங்க. ஆண்டவருக்கு அந்த அவங்களுடைய சம்பிரதாயின் பிரகாரமாய், யூத சம்பிரதாயின் பிரகாரமாய் அவங்க மேல 3ஆம் நாளில எடுத்து என்ன பண்ணுவாங்களா, தூப வர்க்கங்களை போடுவார்கள். அல்லது அவன் விலை உயர்ந்த இப்பதானே சென்ட் எல்லாம் இருக்கு, அப்பெல்லாம் கிடையாது. அந்த தூப வர்க்கங்களை அவங்க மேல போட்டு விட்டு அவங்கள வந்துருவாங்க. நல்ல கவனிங்க. இந்த எத்தனை பேர் டிவில மம்மிஸ் பாத்திருக்கீங்க? மம்மி பார்த்ததே இல்லையா? நிறைய பேர் மம்மினாக்கா வீட்டுல இருக்கிற மம்மி, அந்த மம்மி கிடையாதுங்க. இந்த மம்மி வாய் பேச்சினே இருக்கும், ஆனா உள்ள இருக்கிற மம்மி பேசவே பேசாது, செத்து போனது அது. நல்ல கவனிங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சுத்தி 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 பாத்துருக்கீங்களா, கட்டி வச்சிருப்பாங்க. அது என்ன சொல்லுவாங்கன்னா சீலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இப்ப இருந்தது அல்ல, இயேசு கிறிஸ்து காலத்துல இயேசு கிறிஸ்துக்கு கட்டப்பட்டது. ஒரு சீலைகள் எடுத்து கை முதல் தலை முதல் கால் முதல் தலை வரலாம் அழகா நீட்டா டைப் பண்ணி அந்த சரீரத்தை பக்குவப்படுத்தப்படுவோம், அல்லது அது பதப்படுத்தப்படும். அந்த நாட்களிலே யூதர்களுக்கு அல்லது அந்த தேசத்துல அந்த அவங்களுக்கு இருக்கிறதான கல்ச்சர் அது. இவங்க நினைச்சாங்க இயேசு கிறிஸ்துக்கு இந்த தூப வர்க்கங்களை போட்டு அந்த சீலைகளை சரியா கட்டி வைத்து நம்ம திரும்பி வந்துடலான்னு போனாங்க. ஆனா இயேசு போடும்போது அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம் இருந்தது, அவங்களுக்கு அதிசயமாய் பார்த்தாங்க. என்ன இவங்க நினைச்சாங்க, அவங்க போகும்போது நினைச்சாங்க அந்த அவ்வளவு பெரிய கல்லை எனக்கா யார் புரட்டுவா? ஆனா இவங்க போறதுக்குள்ள கல்ல புரட்டப்பட்டிருக்கு, கல் புரண்டப்பட்டிருக்கிறது. அவங்க கண்டு இயேசு இல்லாததை பார்த்து அவங்க கேட்கிறாங்க, இயேசுவை யாரோ? அப்போ இந்த ஸ்ரீகளுக்கு, இயேசுவோடு இருக்கிற ஸ்ரீகளுக்கு கொஞ்சம் விசுவாசம் சொல்ல மாட்டீங்களே, நம்மள சில நேரத்துல ஆண்டவரோடு பிரயாணம் பண்ணுகிற, ஆண்டவரோடு இருக்கிற
சபையில தரித்திருக்கிற, ஆவியில நிரம்பி செபிக்கிற, ஆண்டவருக்காக வைராக்கியமா இருக்கிற சில நேரங்களில் நம்மளுக்குள்ள அநேக நேரத்தில் அவிசுவாசம் என்பதை நமக்குள்ள கடந்து வரும். இந்த இடத்துல நம்ம கேள்விப்படுவது போல எனக்கு கேட்கிற தேவச்சனமே, ஆண்டவரை அறியாதவர்கள் நம்பிக்கை இருக்கிறது. ஆண்டவரை அறிந்து கொண்டு அவருடைய ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் புசிக்கிற உனக்கும் எனக்கும் அநேக நேரத்தில் விசுவாச நம்பிக்கை குறைவா இருக்கிறது. நீங்க நான் உங்களை பார்த்து சொல்றேன், நம்பணும். அப்படி வார்த்தைகள் ஆம் என்றும் அவர் சொன்னதை செய்கிறவர், அவர் சொன்னபடியே, அவர் சொன்னபடி. ஏன்னா அப்ப சொன்னபடியே அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அப்படின்னா இதுக்கு முன்னாடி எப்பயும் நான் சொல்லியிருப்பேன் அதை. என்னம்மா தலையாவது ஆட்டுங்க, ஏன்னா எல்லாம் தூங்கி ஏஞ்சி வந்தீங்களே இப்பதான், இல்ல ஒரு மாதிரி டல்லா இருக்கிறீங்களே. சொல்லுங்க, சொன்னபடியே அப்படின்னா ஏற்கனவே எப்பயோ சொன்னாரு. அவர் சொன்னபடி, தூதன் சொல்ல சொன்னபடியே. ட்ரெஸ் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, புது ட்ரெஸ் நல்லா இருக்கு. விலாசுக்கு போங்க, உங்களுக்கு கிடைக்கும் எல்லா விதமான ட்ரெஸ்ஸும் அங்க இருக்குது. ஓகேங்களா? இல்ல நீங்க வாங்கின ட்ரெஸ் நல்லா இல்ல, பக்கத்துல போட்டிருக்கிற அக்காதோ அண்ணாதோ நல்லா இருக்குனாக்கா முடிச்ச உடனே நீங்க மறுபடியும் வீராசுக்கு போனீங்கன்னா நீங்க வாங்கிக்கலாம். ஓகே. அப்போ இயேசு சொன்னதை தூதன் சொல்லுகிறான். அவர் சொன்னார். யார் நம்பல? நம்ம நம்பல. இன்னைக்கு அவர் ஏற்கனவே சொன்னார், நான் மரித்தோரது உயிர் தெழுந்தேன், நான் மரித்தேன் ஆகிலும் ஜீவனோடு நான் இன்றைக்கும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இன்றைக்கும் ஜீவிக்கிற கர்த்தர் சொன்னார். அந்த ஜீவிக்கிற கர்த்தரை ஆராதிக்கிற உனக்கும் எனக்கும் அவர் சொன்னதை எல்லாம் நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா. உன்னையும் என்னையும் விட்டு கொடுக்கிற கர்த்தர் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. உயர்த்தெழுந்த மகிமையினால உன்னை என்னை கர்த்தர் மூடிக்கொள்ளுவார். ஆமென், ஹல்லேலூயா. ஒன்னு கவனிங்க, மரித்த பிறகு இயேசுவை கண்டுபிடிக்க முடியல, சீஷர்களுக்கே தெரியல. ஏன்னா அவர் என்ன ரூபம்? மகிமையின் ரூபம். இதுவரை சரீர ரூபமாய் இருந்தார், இப்ப ஒரு மகிமையின் ரூபமாய் கர்த்தர் மாறினார். அவருடைய முகச்சாடை எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஆனா கொஞ்சம் கிட்ட போய் பார்த்த பிறகுதான் இது இயேசுதான் தெரியுது. அப்ப தூரத்துல இருந்து பார்த்தா என்னவோ பயந்துட்டாங்க. நம்ம சீசர்கள் அப்படிதான் சொல்றது இல்ல. நம்ம ஊருக்கு வந்தவர் அவரு பார்த்து சொல்லுவாரு, நானு விரலை வச்சு பார்த்தாதான். ஆனா இன்னைக்கு கூட நம்ம அப்படிதான் ஆண்டவரை நம்ம சோதிப்போம், டெஸ்டிங் பண்ணுவோம். அவர் பண்ணாரா மாட்டாரா, என் கடனை தீப்பாரா இல்லையா. இப்ப திடீர்னு ஒண்ணு இல்ல, கண்ணு வலி வச்சுக்கேன், இந்த கண்ணு வலி போச்சுன்னா ஏசு இருக்கிறாரு, கண்ணு வலி இருந்துச்சுன்னா எத்தனை பேர் அந்த மாதிரி பேச்சிருப்பீங்க. எசப்பா நீங்க உண்மையான கடவுளா இருந்தா இப்ப எனக்கு தலைவலி போயிடும், தலைவலி போனா நம்பி அப்படியே விசுவாசி ஏத்துக்குவியா? சரி, அதுக்கப்புறம் முன்ன சிலுவை போடலாமா? ஏத்துப்பியா? அந்த சிலுவை ஏத்துப்பியா? சின்ன சின்ன காரியங்களுக்கு சிறிய காரியங்கள் இல்ல, கர்த்தர் உண்மையில என் மேல வைத்திருக்கிற பெரிய நோக்கம் திட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவரோடு கூட உன்னையும் என்னையும் சேர்த்து கொள்வதற்காக தான் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார். இன்னொன்னு சொல்றேன், முதல் பிரசங்கம் கர்த்தர் சொன்னார். என்ன பிரசங்கம்? கலிலேயா அந்த கடல் ஓரத்துல கர்த்தர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமயமா இருக்குது. பரலோக ராஜ்யம் எப்படி போனோம்? ரைட் எடுத்து லெஃப்ட் போனா வருமா? பத்திரி கூட தான் வரும். என்ன வரும்? பரலோக ராஜ்யத்துக்கு எப்படிங்க போனோம்? என்னங்க அது? இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆனா சொல்லுவீங்க நீங்க, ஆனா சொல்ல மாட்டீங்க. மரிக்கணும், இல்ல இயேசுவானவர் வரணும். நம்ப மாட்டீங்களா? அவர் வந்தா இந்த சரீரம் மாறும், மகிமையின் சொரூபம் மறுரூபம் அடைந்து அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படும். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து அப்படிதான் மறுரூபமானார். இப்ப கவனிங்க, நம்ம பரலோக ராஜ்யம் போனோம்னா பர்மனண்டா எதிரில் போய் படுத்துக்கணும். ஓகேயா? என்னது எதிரில்? சில பேருக்கு ஒன்றும் புரியல. எதிரில்னாக்கா சரி ஓகே இருப்பேன்.
அங்க இதுல நம்மளுக்குன்னு ஒரு பேரை போட்டு ஒரு டேட் தெரியும் நம்மளுக்கு, ஆனா இன்னொரு டேட் தெரியுமா? தெரியாத வரலாம் தான் சந்தோஷமா இருக்க முடியும். அது தெரிஞ்சிச்சுன்னா அது வாழ்க்கை வேதனையா மாறிடும். சில பேருக்கு அதுவும் புரியல. உங்களுக்கு நான் 2 கையெத்து கும்பிடுறேங்க, என்ன விட்டுருங்க. மனுஷனுக்கு 2 டேட் இருக்கு. சொல்லிட்டீங்களா? சரி போட்டோம். பண்டிகை நாள் சொல்லக்கூடாதுன்னு வைங்க, அப்புறம் மாஸ்டர் இப்படி பேசுறாருன்னு வைங்க. சரி ரைட் ஓகே. ஆனா எல்லாருக்கும் இருக்குதான் செய்யுது. இருக்குதா இல்லையா? எனக்கு இருக்குதுங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கு. ரைட் ஓகே. இயேசு சொன்னபடி அவர் உயிர்த்தெழுந்தார். அந்த இடத்துல இயேசு இல்ல. ஆண்டவருக்கு எப்படின்னா எது பண்ணாலும் நீட்டா பண்ணணும், பர்ஃபெக்டா இருக்கணும். நம்ம இப்படி பண்ணுவோம், தடால் பிடால் எல்லாம் டாம் டும் கமால் எல்லாத்தையும் வாட்சி போட்டு தூக்கி போட்டு சாப்பிட்டுனே இருப்போம். அந்த ஒரு எலும்பு கையில வந்து சாப்பிட்டு சிக்கன் இந்த பக்கம் கொண்டு போ, மீன் ஒரு முழுத்துக்கு அங்க போடுவோம், ஒரு முழுத்துக்கு இப்படி போடுவோம், அப்படியே தூக்கி போடுவோம். ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. 5 அப்பம் 2 மீன் ஆண்டவர் அற்புதம் செஞ்சாரு, மலை மேல பண்ணாரு, மீதம் இருந்தது. நம்மளா தான் அப்படி இருப்போம், மலை மேல எண்ணெயா இருப்பாங்க போறான், எல்லாத்தையும் தூக்கி போட்டு வாங்க போலாம். அது நாய் நரி எதாவது சாப்பிடும். உண்மையா பொய்யா? அப்ப இயேசு சாப்பிட்டு இருப்பாரு தானே, சீஷர்கள் சாப்பிட்டு இருப்பாங்க தானே. அப்போ ஆண்டவர் சொல்றாரு கூடைய தூக்கு. 12 கூட மீதம் இருந்தது. அந்த 12 கூட தூக்கணும். கீழே வந்தாங்க, யாரு கொடுத்தாங்க எழுதப்படல, ஆனா தூக்கி போட்டு வரல. அப்போ நீட்டா இருக்கிறாரா? சில பேர் மனசா நினைக்கிறாங்க நீட்டா தான் இருக்கிறாரு, விட்டீனா நீ சொன்ன மாதிரியே அப்படி கட்சி அப்படி தூக்கி போட்டு நாங்க போய் வீட்டுக்கு செய்ய தேவையில்ல, செஞ்சு சாப்பிடுங்க வேணாம் இல்ல. நல்ல கவனிங்க, அவர் ரொம்ப டீசென்டான கர்த்தர். இயேசு மரித்தெழுந்து உயிர்த்தெழுந்தார். எழுந்த பிறகு என்ன பண்ணினார்னா, அந்த சீலைகள் கட்டு இருக்கிறத அவர் எழுந்து நீட்டா மடிச்சு வைக்கிறார், தலைமாட்டுல வைக்கிறாரு. நம்ம தூங்கி எழுந்தோன்னு பெட்ஷீட் எப்படி தூக்கி போடும், பையனா இருப்பான். போயிட்டு லாஸ்ட்ல ஐயோ எதுக்கு அம்மா திட்டுவாங்கன்னு அது மடிக்கிறதோட ஒழுங்கா மடிக்க மாட்டோம், அப்படி ஒரு சுத்தி அடுத்துக்கு அப்படி போட்டு போயிட்டே இருப்போம். ஆனா இயேசு இறந்து எழுந்தாலும் எப்படி மடிச்சு வைக்கிறாரு? தயவு செய்து வாய் திறந்து பேசுங்களேன். தாய்மார்களாவது சொல்லலாம், உங்க பசங்களுக்கு நல்லா கேட்கற மாதிரி சொல்லுங்க பார்க்கலாம். ஏடி நீட்டா பண்ணுவேன், பர்ஃபெக்ட். அதனாலதான் வசனத்துல வாசிக்கிறோம், அவர் மட்டும்தான் பர்ஃபெக்ட், எந்த மனுஷனும் கிடையாது. அவர் மட்டும்தான், கர்த்தர் மட்டும்தான் பெர்ஃபெக்ட். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. ஆமென், அல்லேலூயா. நல்ல கவனிங்க, இயேசு சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம், என்னோட கூட திருப்பிக் யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்களை வாசிக்கலாம். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் இதை விசுவாசிக்கிறாயா என்றார். நல்ல கவனிங்க, நானே மரணமும் ஜீவனமாய் இருக்கிறேன். கர்த்தர் மரணமும் ஜீவனும் அவர் கையில் இருக்கிறது, அவர் அதுக்கு அதிபதியா இருக்கிறார். ஏன்னா இந்த ஆத்மாவுடைய அதிபதி யாரு? கர்த்தர். இந்த இடத்துல மார்த்தால மரியாள பார்த்து கர்த்தர் கேட்கிறாரு, என்ன கேட்கிறாருன்னா, நான் மரணமும் ஜீவனமாய் இருக்கிறேன். அழுது புலம்புறான். இவங்களுக்கு ஆண்டவர் சொன்னாரு, நான் தான் மரணத்துக்கு அதிபதி, நான் தான் ஜீவனுக்கு அதிபதி, நான் மரித்தாலும் உயிர் தெழுப்புவேன், நீங்க பயப்படாதீங்க, இதோ சத்த போயிட்டு வரேன் பக்கத்துல, நீங்க என்ன பண்ணுங்க இருங்க அப்படின்னு போனாரு. 3 நாளைக்கு கழிச்சு வராரு, அதுக்குள்ள இறந்துறாங்க. உடனே இந்த அம்மாவுக்கு ரொம்ப கோபம், மரியம்ம கோபம் ஜாஸ்தி. மல்ல ఈ మరియమ్మ కోపపడింది. నేను చెప్పేది ఆ మరియమ్మకి கோபம். இயேசு வர்றது கேட்டு அந்த அம்மா வரவே இல்லை. யார் ஓடி வந்தாங்க? மார்த்தால ஓடி வராங்க. ஓடி வந்து காலை பிடிக்கிறாங்க. மரியாதை சொல்றாங்க, நான் வரலாம் வரமாட்டேன்.
அவர் எங்க வீட்டுல வந்து 3 வேளை நல்லா சாப்பிட்டு, அது மாதிரி சொல்லல, சொல்றாங்க சும்மா வசனம் எல்லாம் எழுதல. உடனே நினைப்பீங்க அப்படியா, ஏன் சப்பா கூட மாதிரி சாப்பிட்டு போனாரு, சாப்பிட்டாருதான். ஆனா மறியல் அப்படியெல்லாம் சொல்ல, கோபமா இருந்தாங்க. எங்களுக்கு நீங்க அற்புதம் செய்யலையே, என் தம்பியை நீங்க உயிர் தெழுப்பலையே, ஏன் ஆண்டவரே, ஒரு கோபம் நமக்கு இருக்குது. அதனால இயேசு கிறிஸ்துட்ட வரல. நல்ல கவனிங்க. அப்போ ஆண்டவர் கேட்கிறாரு, மரியாள் அழுது புலம்புறாள், ஆண்டவரே நீங்க இருந்திருந்தா என் தம்பி எழுந்திருப்பானே அப்படின்னு ஆண்டுடைய பாதத்தை அழுது புலம்பும் போது ஆண்டவர் சொல்றாரு, என்ன தெரியுமா பண்றாரு, நான் மரித்தாலும் உயிர்த்தெழுப்பேன்னு உனக்கு தெரியாதா? இறக்கலாம் கேட்டார். அவர் சொன்னபடியே. சில நேரத்துல ரொம்ப நெருக்கமா இருக்கிற நமக்கு கூட சில நேரத்துல ஆண்டுடைய வசனங்கள் மேலும் கர்த்தர் மேலும் நம்முடைய நம்பிக்கை இழந்து போய் கொண்டிருக்கிறோம். ஏன்னா மார்த்தால மரியாள் ஆண்டருக்கு ரொம்ப ரொம்ப, மரியாள் என்ன பண்ணாலும் நல்ல பங்கை தெரிந்தெடுத்தாள். மார்த்தாள் கோவப்படுவீங்க, சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க. நானா தான் யாரும் ரொம்ப பெரியமா பார்த்திருப்பேனா, பாவம் நான் போனா எவ்வளவு கஷ்டப்பட்டு செய்யறாங்க தெரியுமா, ஐயோ நீ ரொம்ப நல்லவமா நானு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ கிடையாது, நீதான் என் கிட்ட உட்காந்து நீ கேட்கறல்ல, என் வார்த்தைகளை கேட்டு நீ பண்றல, நீ தான் எனக்கு ரொம்ப பிரியம், நீ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி, அப்ப மார்த்தால கோவப்பட்ட உடனே மரியாளுக்கு சப்போர்ட் பண்றாரு. சப்போர்ட் செய்த மரியாள் இப்போ, ஹலோ நான் இருக்கணும் சொல்லி, இந்த மரியாள் கிடையாது, அப்புறம் கோவப்படாதீங்க, கீழே ஒரு மரியாள் மேல ஒரு மரியாள் இருக்கிறாங்க. இந்த அம்மா தெலுங்கு மரியாள், மேல இருக்கிறம்மா இங்கிலீஷ் மரியாள், 2 பேரும் அக்கா தங்கச்சி தான். நீங்க கிடையாது, மார்த்தாள் மரியாள். நல்ல கவனிங்க, கோபப்படுறாங்க. ஏன்னா அந்த அம்மாக்கு வந்து ஒரு சரீர பிரகாரமான ஒரு காரியம். எங்களுக்கு இவ்வளவு நெருக்கமா இருக்கிற கர்த்தர், எங்களுக்கு இவ்வளவு, அல்லது ஆண்டவர் எப்பொழுதெல்லாம் பேத்தனை போவாரோ, எப்பொழுதெல்லாம் அந்த வழியா போவாரோ, அப்பொழுதெல்லாம் வீட்டுக்கு போய் இருந்து, அவர் போனா எத்தனை பேர் வருவாங்க? 12+1 13 கூட சூசனால் அந்த இவங்க அப்படி இப்படி சேர்த்து ஒரு கிட்ட 50 பேர் வச்சுங்க. 50 பேர் சமைச்சு போற சின்ன விஷயமா? சொல்லணும், சொல்லுங்க. இல்லைன்னா இன்னைக்கு சாயங்காலம் நாங்க வரோம் சர்ச்சில் இருந்து எல்லாரும் உங்க வீட்டுக்கு. ஒத்துப்பீங்களா? ஒத்துக்குன்னா அவனை வேற வழி இல்ல. ஐயோ மா செச்சோல் வச்சுட்டு ஏன் ஜெயிச்சேனா தன்னும் ஜெயிச்சு சாப்பாடு செஞ்சு வச்சிருவீங்க, சரி ரைட் ஓகே. ஆனா திடீர்னு வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஈஸியா கஷ்டமா? சொல்லுங்க அம்மா தாய்மார்கள். அந்த அம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டு சோறு செஞ்சு சாப்பாடு கொடுத்து எல்லாம் பண்ணோடனே, ஏசு கிறிஸ்து வராத போனோடனே மனுஷ ரூபத்துல சரீர யோசனையில கொஞ்சம் கோவம் தான், இயேசுவில் கொஞ்சம் வருத்தம் தான். ஏசு கிறிஸ்து வரும்போது இன்னொரு அக்கா ஓடி போய் காலை பிடிச்சு, நீங்க இருந்திருந்தா, நீங்க வந்திருந்தா என் தம்பி செத்து இருக்க மாட்டான், அழுது புலம்புறாங்க. ஆனா இயேசுவும் தான் அழுதாரு. வசனத்துல போட்டிருக்கு, இயேசு கண்ணீர் விட்டாருன்னு. இயேசு அழுதாரு, ஆனா கைவிடல. அவர் சொல்றாரு, மரணத்துக்கும் ஜீவனுக்கும் நான் அதிபதியா இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வாயிலிருந்து வருகிறது ஒன்றும் வீணாய் போவதல்ல, எல்லாவற்றையும் கர்த்தர் எல்லாவற்றிற்குமாய் ஆண்டவர் செய்து முடிக்கிறவரா இருக்கிறார். இந்த காலம் உங்களை பார்த்து சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால ஆண்டுடைய வார்த்தை அது உண்மையுள்ளதும், அது கர்த்தருடைய வார்த்தை அது பொய் சொல்லதுமா இருக்கிறது. அப்படி வார்த்தை வீணா போய் வீணு திரும்பி வராது, போனதை செஞ்சு முடிக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவர் சொன்னபடியே. ஹல்லேலூயா. என்னவா? நிறைய பேர் சொல்லுங்க, இறந்து போன உடனே அவ்வளவுதான், அவ்வளவுதான். ஆம், கிறிஸ்துவின் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு அவ்வளவுதான். ஆனா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நமக்கோ அது அப்படி அல்ல. இட்ஸ் எ டெம்பரவரி. தற்காலிகமானது, நிரந்தரமானது. நிரந்தரமான மரணம் எது? நித்திய மரணம், நரகம். ஆனா தற்காலிக மரணம் இந்த உலகத்துக்குரிய மரணம். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு சொல்லாமல் இருந்தா நீங்க வருத்தப்படுவீங்க. அதனால கிறிஸ்துவுக்குள்ள மரித்த நாம் உயிரோடு கூட எழும்புவோம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நான் சொல்றேன்.
நமக்கு கர்த்தர் மறுபடியும் இரண்டாவது ஒரு ஜீவனை, நித்திய வாழ்க்கையை கர்த்தர் நமக்காய் வைத்திருக்கிறார். இந்த டெம்பரரியான இந்த வாழ்க்கையில ஆண்டுடைய வேதம் எப்படி சொல்லுகிறது? இந்த உலகத்துக்குரிய காரியங்கள், உலகத்துக்குரியதான இந்த காரியத்துல நாம நோட்டமா இருக்கிறோம். ஆனா கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது அவர் குறித்ததான நோக்கம், அந்த கர்த்தரை குறித்ததான நோக்கத்தை உடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு சொன்னாருங்க, நான் எலும்புவேன்னாரு. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உன்னை தப்புவிப்பேன்றாரு, உன்னை விடுவிப்பேன்றாரு, உன்னை ஆசீர்வதிப்பேன்றாரு, உன்னை ஆதரிப்பேன்றாரு. சீயோனிலே நீங்கள் தேற்றப்படுவீர்கள், ஆசீர்வாதமா இருப்பீங்க. பெத்லகேம்னா இது மறக்க மாட்டோம். பெத்லகேம்னா என்ன? ஆண்டவர் அப்படி வார்த்தை உண்மையுள்ளதும், பிசிறு தட்டாததும், போய் திரும்பி வராததும், போனதை முடிக்கிறதும் அப்பேற்பட்டதுமாய் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அவருடைய வார்த்தை வீணாய் திரும்பி வராது. ஆமென், அல்லேலூயா. அவருடைய காரியங்கள் செய்து முடிக்கும். ஆமென், அல்லேலூயா. அவர் ஜீவனுக்கு அதிபதியாய் இருக்கிறார். அவங்க நினைச்சாங்க, நம்ம ஏற்கனவே அடிச்ச மாதிரியே நம்ம அவரை ஏதாவது பண்ணிடலாமா, நம்ம அவரை எழுந்தவனே மறுபடியும் நம்ம கொலை செஞ்சிடலாமா, யாருக்கு தெரியாம சொன்னார்ல, நம்ம ஏதாவது பண்ணிடலாமா, எல்லாம் பிளான் பண்ணாங்க. எல்லா விதமான பிளான்களையும் கர்த்தர் அடிச்சு உடைச்சு கல்ல புரட்டி போட்டு இந்த எல்லா காவலாளிகள் செத்தவர்களாய் கர்த்தர் மாற்றி ஆண்டவர் செய்ய கிறிஸ்து இயேசுவானவர் அவர் சொன்னபடியே வாக்கு மாறாதவர். எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை அழுது போராட்டங்கள் இருந்தாலும் என் ஆண்டவர் தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதில் ஒருவரும் கர்த்தர் பின்னோக்கி போகவே மாட்டார். சொன்னபடி அவர் செய்வார். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கர்த்தர் என்ன சொன்னாரோ, என்ன கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினாரோ, என்ன கர்த்தர் உங்களுக்கு வசனத்தை கர்த்தர் கொடுத்தாரோ, அந்த காரியத்தை கர்த்தர் செய்து முடிக்காமல் அவர் ஒரு நாள் ஓயவே மாட்டார். எத்தனை தடைகள் வந்த போதிலும், எத்தனை பிரச்சனைகள் எழும்பின போதிலும் என் ஆண்டவர் அதை செய்து முடிக்காம உன்னை கைவிடவே மாட்டார். ஆபிரகாம் பயந்து சொல்றான், ஆண்டவரே எனக்கு பிள்ளை பெறலானா பரவாயில்ல, இவளுக்கு பிறகுலாம் சரி, அட்லீஸ்ட் அவளுக்காவது பிள்ளைய பிறக்க செய்யுங்க. கர்த்தர் சொல்ற, நான் சொன்னது செய்யும் அளவும் நான் உன்னை கை விடுவது. அல்லேலூயா. போனோம். இன்னைக்கு பிரியாணி எப்படியும் சாப்பிட போறீங்க. நிறைய பேருடைய முகத்துல இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பல்பு பளிச்சுன்னு இருக்கு. ஏன்? பாஸ்டிங் முடிஞ்சது, ஓகே, நான் ஒத்துக்கிறேன். ஒன்னு இருக்குது நம்மளுக்கு. சிக்கன் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாஸ்டர். இனிலிருந்து சிக்கன் ரேட்டு ஏறுது, உங்களுக்கு தெரியுமா? நீங்க போய் பாருங்க, சிக்கன் வாங்கி பாருங்க. ஆமா, ஓகே. அதனால இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து நிக்கிறோம், நான் தான் மரியாள், நான் தான் மார்த்தாள். என்ன பண்றது? சிக்கன் பண்ணலாமா, மட்டன் பண்ணலாமா, ஃபிஷ் பண்ணலாமா, பிரியாணி செய்யலாமா? உங்க யோசனைகளை புரிந்தவனாய் நான் துரிதமா முடிக்க விரும்புறேன். நீங்க போய் உங்களுக்கு விரும்பினதை நீங்க செஞ்சு சாப்பிடலாம், தப்பு கிடையாது. ரைட், ஓகே. இந்த மரணம் தற்காலிகமான மரணம், டெம்பரவரி. என்னது? நமக்கு டெம்பரரி பிடிக்குமா, பர்மனன்ட் பிடிக்குமா? அப்படியா? மரணத்துல ஃபாஸ்ட் போல மஞ்சோடுறா, டெம்பரரி தான் பிடிக்குமா? ரைட், ஓகே. வாசிக்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 8-9, 8லிருந்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்ளவில்லை.
பிழைத்திருக்கிறார். நீங்களும் போதும். நல்ல கவனிங்க. கிறிஸ்து இயேசுவுக்கு பிழைத்திருக்கிறவருமாய் நாம் இருக்கிறோம். இயேசு ஒரே பலியாய் அவர் இனி மரிப்பது இல்லை. ஒரு தரம் தான் மரித்தார். இப்ப நம்ம யாரை காப்பி பண்றோம்? யாரை காப்பி பண்ண? யாரு போல நம்ம இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான். அவர் தான் நமக்கு மாதிரிக்காரன். அவர் தான் வழிகாட்டுதல். அவர் தான் நம்மளுக்கு காரியங்கள். அதனால இயேசு ஞானஸ்தானம் எடுத்தார், நாம ஞானஸ்தானம் எடுக்கிறோம். உண்மைங்களா போய்ங்களா? ஆனா அவரு ஒரு பாவம் மரியாதை. நம்ம அதாவது நேற்று கார்ல போகும்போது சொன்னேன், இவ்வளோ கிளாஸ் குத்தா பத்தாது பாஸ்டர், இயேசுவின் ரத்தம் ஒரு சொம்பு குத்தா தான் எனக்கு. ஏன்னா நான் செஞ்ச பாவம் கொஞ்சம் நெஞ்சல, எனக்கு சொம்பு நிறைய கொடுங்கன்னு நான் வந்துட்டேன். அது மாதிரி நம்மளுக்கு இந்த ரத்தம் போதும், ஒரு துளி போதும். ஆமென், அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இயேசுவானவர் ஒரு தரம் மரித்தார். ஒரே தடவை மரித்து உயிர்த்தெழுந்தார். யாருக்காக மரித்தார்? உனக்காக, எனக்காய் மரித்தார், நமக்காய் மரித்தார். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் இந்த மரணம் நம்மளை பிடிச்சு வச்சிருந்தது, பாதாளம் நம்மளை பிடித்து வைத்திருந்தது. இந்த மரணத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய கர்த்தராகிய இயேசுவானவர் அவர் மரிக்கணும். மரித்து தன்னுடைய அல்லது அந்த கூரை கர்த்தர் உடைக்கணும். பாதாளத்துக்கு போய் பிசாசன் கையில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களையும் ஆண்டவர் மீட்டுக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அவர் பாதாளத்துக்கு சென்றார். அல்லேலூயா. ஆனா இவங்க வேதபாரகரும் அல்லது எல்லாரும் அந்த சர்க்கார இருக்கிறவங்க நினைக்கிறாங்க, சர்க்கார் சொன்னீங்க வேற ஏதாவது நினைக்க போறீங்க, நான் யாருக்கும் ஓட்டு கேட்க மாட்டேன், யாருக்கும் போட சொல்லவும் மாட்டேன், அது உங்களுடைய விருப்பம். அல்லேலூயா. இந்த ரோமனுடைய சர்க்கார் என்ன நினைக்கிறாக்கா, செத்து போயிட்டாங்க, கம்முன்னு இருக்கிறாரு. ஆனா இயேசு கம்முன்னு இருக்கிறாரா? இல்ல, மரித்து. ஏன்னா மரித்தாதான் பாதாளத்துக்கு போக முடியும். மரித்து பாதாளத்துக்குள்ள போய் பாதாளத்தின் கதவுகளை கர்த்தர் உடைத்து திறவுகோலை உடையவராய் கர்த்தர் மேல கர்த்தர் வந்தார். ஆமென், அல்லேலூயா. மரணமே உன் கூரெங்க, பாதாளமே உன் ஜெயம் எங்க என்று சொல்லி இயேசுவானவர் இது எழுப்பினார் என்று வேதத்தெல்லாம் வாசிக்கிறோமே. இந்த கால உங்களை பார்த்து சொல்றேன், நம்மளை விடுதலை செய்வதற்கு அவர் என்ன வேணா செய்வார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்மளுக்காக ஆண்டவர் என்ன வேணாலும் சொல்லுங்க. கோபமா சொல்லாதீங்கம்மா, சந்தோஷமா சொல்லுங்க. நமக்காக கர்த்தர் என்ன வேணாலும் செய்வாரு. அந்த பரிசுத்தர்களை விடுதலை ஆக்கணும்னா, ஏன்னா தாவீது சொல்ல, மரித்தவன் எவனும் மௌனத்தில் இருப்பான். ஆனா புதிய ஏற்பாட்டில் வாசித்தீங்கன்னாக்கா, ஆண்டவருக்குள்ளாய் மரித்தவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் கர்த்தரோடு கூட இருப்பார்களாம். மரித்தவர்கள் கர்த்தரோடு கூட இருப்பார்கள், அவர்கள் கர்த்தரை துதித்து பாடி கொண்டிருப்பார்கள். எங்க? பரலோக ராஜ்யத்துல. ஆனா பாதாளத்துல போனவன் என்னவா? மௌனமா இருக்கணும். இந்த மாதிரி நான் பிரசங்கம் பண்ணானா ஈஸ்டரா, அடுத்த ஈஸ்டருக்கு வரமாட்டேன் அப்படின்னுவீங்க. ஆமாங்க, பழைய ஏற்பாட்டு காலங்களிலே மரித்தால் மௌனத்தில் இறங்கணும். பிசாசு கையில நாம் இருப்போம், பிசாசுடைய அல்லது அவருடைய பவுண்டரியில நாம் இருப்போம். ஆனா என்னை கேட்கிற தேவஜனமே, இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், இன்னைக்கு இயேசு மரித்ததுனால ஏற்கனவே இருந்த பரிசுத்தவான்களுக்கும் விடுதலை, நம்ம போல எளியவர்களா இருக்க நமக்கும் மரித்த ஒரு நம்பிக்கை, விசுவாசம் இருக்கு. என்ன தெரியுமா? நான் மரித்தால், நான் மரிச்ச நெக்ஸ்ட் மினிட் நான் பரலோக ராஜ்யத்துல கண்ணு திறப்பேன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நம்பிக்கை கர்த்தர் கொடுத்தார். மரணத்தை குறித்த பயத்தை கர்த்தர் எடுத்து போட்டார். ஏன் அப்படின்னா, அவர் மரித்து உயிர் தெழுந்ததை போல நாமளும் உயிர் தெழும்புவோம். கிறிஸ்தவர்கள் நமக்கு ஒரு நம்பிக்கை, மரிப்பேன், மறுபடியும் நாய் மாதிரி இருப்பேன், பண்ணி மாதிரி நிறைய பேர் சொல்லாங்க, இது மாதிரி பண்ணினா அடுத்த தடவை நீ என்ன மாதிரி இருப்ப? கேட்கல. நாய் மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, பணக்கார விட்டு நாயினா நம்மள அனுப்போம், அப்படியாவது இருந்துட்டு இல்ல, ஒரு மரணம் தான். ஆமென், அல்லேலூயா.
இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுக்காக கர்த்தர் எதை வேணால் என்ன செஞ்சாரு உனக்காக. இன்னைக்கு நிறைய பேர் கேட்பாங்க, எனக்காக என்ன பண்ணினார்? அதே உனக்கு ஏன் చేసిండా? இது கர்த்தருக்கு என்ன பண்ணார்? எனக்கு ஒண்ணுமே ஒரு பண்ணல. நான் ஏற்கனவே ஒரு வாட்டி சொன்னேன், ஒரு பாஸ்டர் கிட்ட ஒருத்தன் வந்து கேட்டானா, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், பாஸ்டர் எனக்கு கடவுள் ஒண்ணுமே. இன்னைக்கு நிறைய பேர் பேத்தல் சர்ச்சில் இருந்தீங்கன்னாக்கா நீங்க தயவு செய்து சர்ச்சை முடிஞ்சு முன்னுக்கு வாங்க, உங்களுக்காக நான் அது மாதிரி ஜெபிக்கணும் விரும்புறேன். இது பாஸ்டர் மாதிரி, எனக்கு கடவுள் ஒண்ணுமே செய்ய மாட்டேன்றாரு பாஸ்டர். அப்படியா, சரி, என்ன சொல்றது தெரியல பாஸ்டருக்கு. யோசித்து உடனே சொன்னார், சரி ஓகே, உனக்கு என்னென்னலாம் உனக்கு வேலை செய்யுது, எது எது வேலை செய்யல? எனக்கு வேலை கிடைக்கல, ஓகே. எனக்கு வந்து எந்த விதமான வருமானம் இல்லை, ரைட், ஓகே. எனக்கு அது இல்லை, இது இல்லை, கல்யாணம் ஆகல, சரி ரைட், எல்லாத்தையும் எழுதுற லெட்ரு எழுதிட்டான். இன்னொரு பக்கம் உனக்கு என்ன வேலை செய்யுது? எனக்கா கண்ணு வேலை செய்யுது, கை வேலை செய்யுது, கிட்னி வேலை செய்யுது, கால் வேலை செய்யுது, மண்டை வேலை செய்யுது, மண்டல இருக்கிற மூளை வேலை செய்யுது, எல்லாத்தையும் சொன்னான். சரி, ஒண்ணு பண்ணலாம், வேலை செய்யறதெல்லாம் இந்த பக்கம், வேலை செய்யறதெல்லாம் இந்த பக்கம், சும்மா உதாரணத்துக்கு. அப்ப அந்த பாஸ்டர் சொன்னாரா, இனிமே நான் ஒண்ணு பண்றேன், வேலை செய்யாததெல்லாம் வேலை செய்யணும்னு ஜெபிக்கிறேன், வேலை செய்யறதெல்லாம் வேலை செய்யக்கூடாதுன்னு ஜெபிக்கிறேன், ஓகேவா? நேரம் இந்த ஹார்ட் அடிச்சுக்கினே இருக்குது இல்ல, எப்ப ரெஸ்ட் எடுத்துருக்குதா? நாங்க அது ரெஸ்ட் எடுத்திருக்கா? ரெஸ்ட் எடுத்ததுனாக்கா உடனே எனக்கு போன் வரும். நான் பிரதர்ஸ் எல்லாம் கூட்டம் வந்துருவேன், பரவாயில்லோ பாட்டு பாடுவோம். இல்ல யாருக்கு எடுத்தாலும் அது ரெஸ்ட் எடுத்தா நம்மளுக்கும் ரெஸ்ட் தான். RIPன்னு போட்டு முடிஞ்சு போச்சு கதை. ஒரு பையன் எப்ப பார்த்தாலும் ஒரு பையன் இந்த கண்ணீர் அஞ்சலியில இப்படி கையை வச்சுன்னு அழுதுற மாதிரி இருப்பான். பாவம் அந்த பையன் எதுக்கு அழுதான்னு தெரியல, ஆனா அவனும் அந்த பையனை தூக்கி வந்து போட்டுருவாங்கல்ல. எதெல்லாம் இப்ப சொல்லுங்க, எல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரா? சொல்ல மாட்டீங்க. உங்களுக்காக கர்த்தர் எதை வேணாலும் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. உனக்காக தன்னுடைய மகிமையை கர்த்தர் விட்டு இந்த ஒரு குழந்தைய இந்த உலகத்துக்கு கர்த்தர் வந்தார். உனக்காக கர்த்தர் அவருடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்தார். உனக்காக கர்த்தர் ரத்தத்தை சிந்தினார். நீ அடி வாங்க வேண்டிய இடத்துல அவர் அடி வாங்கினார். அவருடைய முதுகெல்லாம் அப்படியே உழுதப்பட்டதான ஒரு நிலத்தை போல மாறிற்று என்று வேதம் சொல்லுகிறது. இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், ஆண்டவர் உனக்காக எல்லாம் ஏற்றுக்கொண்டார். அது மட்டுமல்ல, நீ மரித்தா பிசாசு கையில நீ இருக்க கூடாது அப்படின்னு பரலோக ராஜ்யத்துல உடனே உன்னை கொண்டு போவதற்காக அவர் வழியும் ஏற்படுத்தினார். இதை விட என்ன செய்யணும் உனக்கு? போனா போது அலையிலு கூட சொல்ல மாட்டேங்க, எஸ்தரமா போனா போது ஒரு அலையிலுயா, அப்படிதான் அலையிலுயா. எவ்வளவு பண்ணாரு இப்போ சொல்லுங்க. யாராவது இருக்கீங்களா எனக்கு ஆண்டவர் எதுவுமே பண்ணலாம் யாராவது இருந்தா வலது கருத்தை வைத்து காண்பீங்க. இது கூட சில பேர் கை தூக்குவீங்க, நான் ஒன்றும் பண்ண முடியாது உங்களை. இருக்கீங்களா யாராவது? எனக்கு ஆண்டவர் ஒண்ணுமே செய்யல, இது வரலாம் நடத்தினாரு. ஆமென், ஹல்லேலூயா. ஒன்னே ஒண்ணு சொல்றேன், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசு மரிக்கல, இயேசு மரித்தவராய் இல்ல, அவர் உயிர்த்தெழுந்தவராய் கர்த்தர் இருக்கிறார். என்னை கர்த்தர் மீட்டுக் கொள்ளுவார். ஆமென், ஹல்லேலூயா. தன்னோடு கூட கர்த்தர் வைத்துக் கொள்ளுவார். நான் நம்புற விசுவாசிக்கிறேன். அல்லது அவர் நம்பாதவளை போல அல்ல, நம்பின கர்த்தருடைய பிள்ளையாய் நான் மாற போறேன். கர்த்தருடைய வேதம் உண்மை. ஆமென், ஹல்லேலூயா. இயேசு வந்தது உண்மை. இயேசுவானவர் இந்த உலகத்துக்கு வந்தது உண்மை. அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தது உண்மை. அவர் நமக்காய் மரிக்கப்பட்டது உண்மை. அவர் உயிர்த்தெழுந்தது உண்மை. மறுபடியும் வரப்போறதும் உண்மை. ஆமென், ஹல்லேலூயா. போன வாரத்துல எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல, நியூஸை பாருங்க. தயவு செய்து இனிமே நியூஸை பாருங்க. ஆஸ்திரேலியால கரு மேகங்கள், அது சிவப்பு மேகங்கள் அப்படியாய் வந்துதான். எல்லாம் சொன்னாங்க இயேசுவானவர் வராருன்னு, எல்லாம் பயந்து அடிச்சுன்னு ஓடினாங்க. ஏன்னா வெளிப்படுத்துற விஷயத்துல ஒரு வசனம் இருக்கு, மேகங்கள் செந்நிறமாய் மாறும். நான் உங்களை பார்த்து சொல்றேன், இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு எல்லாமே ஒரு கூட்ட மக்கள் சொல்றாங்க இது சயின்டிபிக்கலா இது நடந்தது, அதனாலதான் இப்படி ரெட்டா வந்தது. ஒரு கூட்ட மக்கள் சொல்றாங்க ஏற்கனவே சொல்லியாச்சு கடைசி காலத்துல இது மாதிரி ஆகும்னு, அதை தான் நானுங்க நம்புறோம் அப்படின்னு ரெண்டு பக்கமாய் பேசினாங்க. நீங்க வேணா போய் கேளுங்க, இங்கிலீஷ்ல இருக்காது. ரைட்? அப்போ சொன்னதெல்லாம் ஒண்ணு தலை இப்படி இலை இப்படி எப்படி? எஸ், சொன்னபடியே கைகளை மேல உயர்த்தி
ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏற்கனவே கர்த்தர் சொன்னபடியே, கர்த்தர் தேவதூதன் சொல்லுகிறார், இயேசுவே சொல்லுகிறார், நான் ஏற்கனவே சொன்னபடி நான் மரணத்துக்கும் ஜீவனுக்கும் நான் அதிபதியாயிருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் வந்தவர்கள் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், பயப்படாதீங்க. உங்களுக்காய் கர்த்தர் எதை வேணாலும் செய்வார். ஆனா என்ன செய்யணும் அப்படின்னுமா? என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறவனுக்கு அது ஆமென் நடக்கும். விசுவாசிக்காம எதுவுமே அல்லேலூயா. பாதியில தூக்கத்தில் இருக்கு. அல்லேலூயா. பரவாயில்ல. தூக்கத்தில் இல்லாதவங்க அல்லேலூயா. தெளிவாதான் இருக்கிறீங்க. இப்பெல்லாம் நிறைய பேர் சொன்னாங்க, இப்பெல்லாம் எங்களை ஏமாத்தவே, ஏன்னா நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். நீ எப்படி எப்படி எங்களை சும்மா சொன்னேன். இயேசுவை நம்புகிறவனுக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் கர்த்தர் செய்வார். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், அவர் சொன்னபடி. ஏற்கனவே அவர் சொன்னார், நான் உங்களுக்கு கொண்டு போறேன்னாரு. அவர் உங்களுக்கு வீடுகளை ஆயத்தப்படுத்துறேன்னாரு, நிவாச ஸ்தலங்களை ஏற்படுத்துவேன்னாரு, உங்களை கைவிட மாட்டேன்னாரு, உலக பரியந்த உங்களோடு இருப்பேன்னாரு, நான் மரித்தாலும் ஜீவன் இருக்கிறேன்னாரு. அவருடைய வாக்குத்தத்தங்கள், அவருடைய வார்த்தைகள் ஆமென்றும் ஆமென்றும் போடப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவனுக்கு கர்த்தர் அதை செய்வார். ஏன்னா உயிரோடு இருக்கும்போதே கர்த்தர் அற்புதம் செய்யணும்னா அவர் கேட்கிற காரியம் ஒன்னே ஒண்ணுதான். என்ன தெரியுமா? நான் செய்வேன்னு நீ சொல்ல மாட்டீங்க. உன் கடனை மாத்துவேன் நீ சொல்ல மாட்டீங்களே. விசுவாசிக்கிறாயா? உன் பிரச்சனைகள்லாம் மாத்துவார் கர்த்தர். நீ சொல்லுங்கம்மா வாய் திறந்து. உன் வியாதிகள் மாறணும் நம்புறியா? ஆமென். ஹல்லேலூயா. உன் போராட்டங்கள் மாறணும் நீ நம்புறியா? குடும்பத்துல சமாதானம் வரணும் கர்த்தரிடத்துல நம்புறியா? உனக்கு அது ஆகும். ஆமென். ஹல்லேலூயா. அவர் சொன்னபடியே, அவர் வாக்குறுத்தபடியே, அவர் எழுதி வைத்தபடியே, இந்த வசனத்துல எழுதுபடியே கர்த்தர் உனக்கும் எனக்கும் கர்த்தர் செய்து முடிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொன்னு சொல்றேன், ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டவர் பிறக்கும் போது அவர் இந்த இடத்துல அந்த துரத்தப்படுறது இல்ல, அவங்க அப்பா அம்மா எல்லாம் கொண்டு போவாங்க, பயந்துட்டு போவாங்க வருவாங்க. ஆனா இயேசு உயிர்த்தெழுந்த விடனே யாருக்கும் அவர் பயப்படல. கெச்சமனே தோட்டத்துல கர்த்தர் அழுது புலம்பினார். இந்த வசனத்தை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். உங்க சித்தமா இருந்தால் இந்த பாத்திரத்தை என்னை விட்டு. அப்போ அதை குறித்து ஆண்டவர் வருத்தப்பட்டாரா இல்லையா? எஸ். ஆனா ஏசு அடிப்பட்ட உடனே தேம்பி தேம்பி அழுதாராம். கன்னத்துல அடிச்ச உடனே தேம்பி தேம்பி எழுதாராம். சிறு பிள்ளை மாதிரி எழுதாராம். இவன் நினைச்சாங்க அதே மாதிரி தான் நம்ம செஞ்சிடலாம், ஏற்கனவே செஞ்சோம்ல, மறுபடியும் நம்ம நீங்க என் கூட நீங்க கோஆபரேட் பண்ணாதான் முடிப்பேன், இல்லைன்னா சொல்ல மாட்டீங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் நான், ஆண்டவர் சாப்பிட்டு இன்னைக்கு உங்களுக்கு என்னது வெஜிடபிள் பிரியாணி தான். இது மாதிரி நீங்க கோஆபரேட் பண்ணல, சும்மா சொன்னேன். ரைட், ஓகே. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? பின்னாடி விரும்ப சொல்றாங்க சிக்கன் பிரியாணி. நான் என்ன பண்றதுங்க? எது ஞாபகம் இல்ல? சொன்னபடியே ஞாபகம் இல்ல. என்ன ஞாபகம் இருக்கு? சாப்பிட்டு என்னது அது? ரைட், ஓகே. அதே மாதிரி நம்ம செஞ்சிடலாம், பயப்படுத்தலாம். அவர் கொஞ்சம் பயப்படுவாரு, அழுவாரு, துணியை போட்டு அடிச்சு கண்டுபிடி. ஒரு வாட்டி செஞ்ச மறுபடியும் அதே வாட்டி செய்வியா? ரெண்டாவது வாட்டி கர்த்தர் எழும்புறாரு. அவர் எழும்புன உடனே ஒரு தேவதூதன் வருகிறான். கல்லை புரட்டி அவன் வந்து அது மேல உட்கார்றான். அடிக்கப்பட்ட அந்த புத்தரை மண்ணை கவ்விற்று காவலுக்கு இருந்த ஒவ்வொருத்தனும் பலசாலியும் செத்தருள் போய் விழுந்தார்கள். கர்த்தர் எப்படி வர்றாரு தெரியுமா? ஜெய கிறிஸ்து சிங்கத்தை போல என் கர்த்தர் வெளியே நடந்து வருகிறார். அவரை யாராலையும் பார்க்க முடியல. மகிமையுடைய பிரகாசம் அவர் மேல் இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா.
இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், ஃபர்ஸ்ட் பண்ணோம்ல, ஃபர்ஸ்ட் செஞ்சோம்ல, ஒரு வாட்டி தான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, முடிச்சிடுறேன், தைரியமா சொல்லுங்க. ஒரு வாட்டி தான் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த வாட்டி ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார். ஹலோ, அவர் ஜெய கிறிஸ்து, அவர் எழும்புவார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த கல்லு எனக்கா யாரு புரட்டவா? நீ புரட்ட வேண்டாம், கர்த்தர் புரட்டுவார். நம்மளோட கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? எனக்கு யாரும் உதவி தேவையில்லை. எனக்கு கர்த்தர் பரத்துல எனக்கு உதவி வரும், பரலாக்கிற ராஜ்யத்துல எனக்கு உதவி வரும். அவர் எனக்காய் எல்லா காரியங்களையும் செய்து முடிப்பார். நீ நினைக்கிற போன தடவை பண்ண மாதிரி அப்போ மௌனமா இருந்தாங்கல்ல, அப்ப பிசாசு நினைப்பான், அன்னைக்கு நம்ம எப்படி அவங்கள நம்ம அழ விட்டோம், அன்னைக்கு எப்படி பாவத்துல நடத்தணும், அன்னைக்கு எப்படி அவங்களை அவமானப்படுத்தணும், அதே மாதிரி நம்ம படுத்தலாமா? ஹலோ, அது ஒரு அம்மா இல்ல எந்த போச்சுன்னு பாதலே எங்களுக்கு தெரியும். நீ வாய் காசைக்கிறத வச்சு நாங்க கண்டுபிடிச்சிடுவோம். அது யாருன்னு அவங்களுக்கே தெரியும். நான் பார்த்துட்டேன். அது அப்போ. இது எப்படி இருக்கீங்க பாருங்க தெளிவா. இன்னைக்கு பிரசங்கம் என்ன பிரசங்கம்? அது சரிம்மா, அவர் சொன்னபடியே 10 தடவை ஒரு வார்த்தை சொல்றேன்னா அதுதான் தலைப்பு. அவர் சொன்னபடியே, ஹல்லேலூயா. வாட் ஹி செட், அவர் சொன்னது என்னவோ அதை கர்த்தர் செய்து முடிப்பார். போன தடவை நடந்த மாதிரி, போன தடவை நான் அசிங்கப்படுத்தின மாதிரி, போன தடவை நான் அவமானப்படுத்தின மாதிரி, என்னை கலங்க வைத்த மாதிரி, என்னை பலவீனப்படுத்தின மாதிரி, என்னை வியாதிப்படுத்தின மாதிரி, அல்லது எந்த காரியத்தை செய்த மாதிரி பிசாசே, மனுஷனே, அந்தகாரி கிரியைகளே என்னை ஒழு செய்யவே. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கூட இருக்கிறது சரீர பிரகாரமான கர்த்தர் அல்ல, அவர் மகிமையின் ராஜா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் உயிர்த்தெழுந்த கர்த்தர், ஜெயித்த கர்த்தர். அவருடைய வாக்கு மாறாதது. அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்த கர்த்தரை ஆராதிக்கிறோம். நாங்கள் தோத்து போனவர்கள் அல்ல, மரணத்தை ஜெயித்தவரங்க கூட இருக்கிறாரு, பாதாளத்தை ஜெயித்தவரங்க கூட இருக்கிறாரு. அவர் சொன்னபடியே. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. மறுபடியும் 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 பிசாசு நம்மள கமான் எப்படி சொன்னா நம்ப மாட்டீங்க. எப்படி சொன்னா சொல்லுங்க. மறுபடியும் மறுபடியும் பிசாசு நம்மள. ஏன்னா என் கூட இருக்கிறது யாரு? ஏற்கனவே நீ அடி வாங்க போயிருக்கிற யாரு? பிசாசு. அவர் என் கூட இருக்கிறாரு. என்ன பார்க்காத, எனக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கிறார் பாரு, கர்த்தர். அவர் எனக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா. தோத்து போற கர்த்தரை நம்மள ஆராதிக்கல, மரித்த கர்த்தர் நம்மள ஆராதிக்கல, உயிர்த்தெழுந்த இயேசு, ஆமென், ஹல்லேலூயா, ஜெயித்தவரை நாம் ஆராதிக்கிறோம். அவரை ஆராதிக்கிறவனும் அப்படி இருப்பான். ஆமென், ஹல்லேலூயா. சாந்த குள்ளம் உள்ளவனா இருப்பான், நன்மை செய்கிறவனா இருப்பான், ஆண்டவருடைய குணாதிசயங்கள் அவங்களும் இருக்கும். அவர் ஆராதிக்கிறது அவர் மாதிரி இருப்பாங்க. வேற யாராவது ஆராதிக்கிறவர்கள் உங்களுக்கே புரியணும். ஏன் நம்ம ஊர்ல இருக்கிற ஆளெல்லாம் எப்படி ஜனம் தெரியுதுன்னா, நான் என்ன சொல்றது அவங்கள, ஏன்னா இப்பெல்லாம் நான் ரொம்ப பேச முடியாது பாருங்க. என் வாயை கட்டி போட்ட மாதிரி எதிரிலேயே எனக்கு ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. அதான் நான் பேச மாட்டேன். நம்ம ஆளுக்கு பயங்கரமான ஆளுங்க, நீங்க ரொம்ப நல்லவங்க. இதுக்காக ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ரைட், நீங்க ஜெயிக்கிறவர்கள். ஆமென், ஹல்லேலூயா. அவர் ஜெயித்தாரு, அவர் வழியை காண்பித்தாரு. நானும் அவரை போல ஜெயிக்கும்படிக்கு, ஆமென், ஹல்லேலூயா, எனக்கு ஒரு மரணம் தான். ஆமென், ஹல்லேலூயா. ரோமர்கள் எழுதப்பட்டது போல ஒரு மரணம், ஒரு தடவை மட்டும்தான் இயேசு ஜெயித்தார். ஆமென், ஹல்லேலூயா. நான் உங்களை பார்த்து சொல்றேன், மரித்த இயேசு உயிர்த்தெழுந்துக்கு அத்தாட்சியா இன்னைக்கு கூட நீங்க அல்லது இஸ்ரேல் தேசத்துக்கு போனீங்கன்னாக்கா, இயேசு அடக்கலம் பண்ணப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த கல்லறை திறந்து தான் இருக்கு. எல்லாருடைய கல்லறைகளும் முடக்கப்பட்டிருக்கு. ஆனா இயேசு கல்லறை திறந்து, ஓப்பன். You can go and come. நிறைய பேர் ஒரு பெரிய லெட்டர் இல்ல நடக்கிறத சொல்றேன், அவங்களுடைய தேவைகள் எல்லாம் லெட்டர்ல எழுதி
இயேசுவை எங்க படுக்க வச்சாங்க? ஒரு திண்ணை மாதிரி. இப்ப நீங்க அப்போ சர்ச் பண்ணி பாருங்க. அந்த திண்ணை மாதிரி, இந்த திண்ணைன்னு வச்சுங்களேன், இந்த திண்ணை மேல வச்சுட்டு அந்த பேப்பரை அங்க வச்சு ஜெபம் பண்ணலாம். நடக்குமா நடக்காதா எனக்கு தெரியாது, ஆனா அதை செய்வாங்களாம். எனக்கு தேவை, எனக்கு காரு, எனக்கு வந்து குதிரை வண்டி, அது வேணும் இது வேணும், எல்லாத்தையும் வச்சு மேலே வச்சு ஜெபிப்பாங்களாம். இருக்கீங்களா? ஏசு கல்லறையில மட்டும்தான் செய்ய முடியும். ஏன்னா கல்லறை மூடப்பட்டிருக்கு, சாரி திறக்கப்பட்டிருக்கு. எல்லார் கல்லறை மூடப்பட்டிருக்கு, ஆனா அவர் கல்லறை திறக்கப்பட்டிருக்கு. அவர் சொன்னபடி 3ஆம் நாளில் சொன்னபடியே, அவர் கூறின பிரகாரமே அவர் எழுந்து கலிலேயாவுக்கு கடந்து போனார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உனக்கு என்ன சொன்னாரோ, உனக்கு என்ன வார்த்தை கர்த்தர் கொடுத்தாரோ, எந்த வாக்குத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ, எதை கொண்டு கர்த்தரோடு பேசினாரோ, அந்த காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றாமல் உன்னை கர்த்தர் கைவிட மாட்டாரு. ஆமென், ஹல்லேலூயா. அவர் ஜீவனுக்கும் மரணத்துக்கும் அதிபதி. சொன்னபடி, அவர் கூறினபடி இந்த நாளிலே கர்த்தர் அற்புதம் செய்யணுமா? ஒரு 2 நிமிஷம் முழங்கால போட்டு நாம் ஜெபிக்கலாம். Thank you Jesus, hallelujah. எல்லாம் முழங்கால போட்டு, ஆண்டவரே நான் உங்களை நம்ப கர்த்தர் கிருபை செய்யுங்க. சீஷர்கள் கூட தான் இருந்தாங்க, ஆனா நம்பல. பேத்தானியாவில லாசரு, தன்னுடைய சகோதரிகள், உங்களுக்கு நெருக்கமான குடும்பம், ஆனா அவர்களும் உங்களுடைய வார்த்தை மறந்து போய் அவர்கள் அழுது புலம்புறதை நாங்கள் வாசிக்கிறோமே. இந்த நாள்ல உங்களுடைய வார்த்தைகளை கர்த்தாவே கை கொண்டு அதன் பிரகாரமாய் நடக்க என் தேவன் எங்களுக்கு கிருபை செய்வீராக. என் தேவன் நீர் எனக்கு கிருபை செய்வீராக. Thank you Jesus, hallelujah, hallelujah. 2 நிமிஷம். ஃபர்ஸ்ட் தடவை மாதிரி நீங்க நினைக்காதீங்க. இயேசு 2வது தடவை எழுந்து வரும்போது நினைச்சாங்க அப்படியே நம்ம கொலை செஞ்சிடலாம், அப்படியே நம்ம அவங்கள ஆண்டவரை தடுத்து நிறுத்திடலாம், பெரிய கல்லை வச்சு வெளியே வராத மாதிரி பண்ணிடலாம். ஆண்டவர் கல்லெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, இந்த காவல் எல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, முத்திரை எல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும் கீழே தள்ளி இயேசு வானவர் செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் சொன்னபடி, அவர் கூறினபடி, அவர் என்ன சொன்னாரோ அது செய்தார். நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க நினைப்பீங்க ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணார், ஆனா எனக்கு ஒரு பெரிய கல்லு வைக்கப்பட்டிருக்கு பாஸ்டர், ஒரு பெரிய முத்திரை போடப்பட்டிருக்குது பாஸ்டர், ஒரு பெரிய காவல் படை இருக்குது பாஸ்டர், எனக்கு விரோதமாய் பட்டயங்கள் இருக்குது பாஸ்டர், எனக்கு விரோதமாய் ஈட்டிகள் காணப்படுது பாஸ்டர். உங்களை பார்த்து சொல்றேன், எது எப்படி இருந்தாலும் இந்த நாளிலே கர்த்தர் உங்களை பார்த்து கர்த்தர் இப்படி சொல்லுகிறார், ஆண்டவர் சொன்னபடி எல்லா ஈட்டுகளை முறிக்கிறவர், பட்டயங்களை உடைக்கிறவர், கல்லை புரட்டுகிறவர், எல்லா முத்திரைகளை மண்ணை கர்த்தர் கவ்வ செய்கிறவர். இயேசுவின் நாமத்தினால் உன் பட்சமாய் கர்த்தர் இருக்கிறார். எல்லா முத்திரைகள் மாறும். ஆமென், ஹல்லேலூயா. முதன்மையான காரியமா சொல்றேன், போன தடவை மாதிரி இப்போ இல்ல. எத்தனை பேர் கையை தூக்கி ஒரு ஆமென் சொல்றீங்க? ஆமென், ஹல்லேலூயா. நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். This is going to be a new thing. ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் எனக்காய் செய்ய போகிறார். எனக்காக அவர் என்ன வேணாலும் செய்வாரு. எனக்காய் இந்த உலகத்துல பிறந்தார், எனக்காய் அவர் அடிக்கப்பட்டார், எனக்காய் அவர் அல்லது மரத்துல தூக்கப்பட்டார், எனக்காய் அவர் சிலுவையில மரித்தார், அவர் அடக்கலம் பண்ணப்பட்டார், அவர் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், மறுபடியும் வரப்போகிறார். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எத்தனை பேர் கைய மேல உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? கர்த்தாவே எனக்காகவும் யாவையும் செய்கிறவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு கோடி ஸ்தோத்திரிக்கிறோம். நடத்தம்படி ஜெபிக்கிறோம். சாச வைக்கப்பட்டு போகட்டும்பா. பிள்ளைகளுமே நம்பி இன்னும் கட்டாவே தேவ சமூகத்தில் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம்.